உடல் எடை சரசரன்னு குறையணுமா வாரத்தில் 3 நாள் இந்த சட்னி சாப்பிடுங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு மீடியமான ஃப்ளேமில் கருக விட்டுறாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்தெடுத்துட்டு ஒரு 3 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கு. இது பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு 10 சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மெஷரிங் கப்பில் 1 கப் வர அளவுக்கு சுரக்காய் எடுத்திருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. தேவைப்பட்ட தண்ணி தெளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க. எப்பயும் போல் தாளிப்பு சேர்த்துட்டோம்னா அருமையான சுரக்காய் சட்னி ரெடி ஆயிடும். ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா உடல் எடை நல்லாவே குறையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.